ஐவிஎஃப் பண்ணணும்னாலே நெறைய பேர் பயப்படுறாங்கங்க. ஏன் அப்டின்னா, அதுக்கு மேல ஒரு ட்ரஸ்ட் அண்ட் கான்ஃபிடன்ஸ் கம்மியாகுது. தன்னோட முட்டையோ, ஸ்பெர்மோ மாறிடுமோன்ற ஒரு பயங்கர பயம் எல்லாருக்கும் இருக்குங்க. இத நம்ம சரி பண்றதுக்குன்னே, நம்ம ஹை ஃபெர்டிலிட்டில நம்ம கொண்டு வந்திருக்கிறது தான் ஆர்ஐ விட்னஸ்ன்னு சொல்றோம். ஆர்ஐ விட்னஸ் நம்மளோட ஃபெர்டிலிட்டிலே ஒரு இன்னோவேட்டிவ் டெக்னாலஜி. இது சேஃப்டி அண்ட் அக்யூரசிய என்ஹான்ஸ் பண்றதுக்காக நமக்கு டிவைஸ் பண்ணியிருக்காங்க. இது பேசிக்கா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் டெக்னாலஜில ஒர்க் ஆகுது. எக் அண்ட் ஸ்பெர்ம ட்ராக் பண்ணி மானிட்டர் பண்ணும் த்ரூ அவுட் த ஐவிஎஃப் ப்ராசஸ். ஒரு பேஷண்ட்க்கு ஒரு டேக் அலாட் பண்ணிடுவோம். அது அவங்களோட டிஷ்ல எம்பெட் பண்ணிடுவோம். அவங்களோட கேமெட்ஸ் அது உள்ள வரும்போது அது தவிர அந்த ஃப்ளோ ஆஃப் ஒர்க்ல மாறி வந்ததுன்னா இமீடியட்டா ஒரு அலர்ட் சிஸ்டம் மாதிரி நமக்கு அலர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். பேசிக்கா இது எரர் பிரிவென்ஷனை கொண்டு வரும். ஆல்ரெடி நியர் ஜீரோ எரர் தான் நமக்கு லேப்ல இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சாம்பிள்ஸை கண்டினியூஸா மானிட்டர் பண்ணும் ரியல் டைமா. எம்பிரியாலஜிஸ்டோட எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஆட்டோமேட்டட் அலர்ட் சிஸ்டம் இருக்கிறதுனால ஏதாவது சின்ன மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னாலும் இமீடியட்டா ஒரு அலர்ட் சிஸ்டம் வரும். அண்ட் மொத்த ஐவிஎஃப் ப்ராசஸ்மே அதை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கும். ப்ராப்பரான நமக்கு ஆடிட்டிங் பர்பஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஹை ஃபர்டிலிட்டியில ஆர்ஐ விட்னஸ் இருக்கான்னு கேட்டு நீங்க பர்டிகுலர் ப்ரொசீஜரை உங்களோட ஆட் ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட கேமீட்ஸ் உங்களோட ஒர்க் ஃப்ளோ டியூரிங் த லேப் ஏதோ டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி பாத்துக்கலாம்.